வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாக போறார். இந்த ஜூன் மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஒரு வருட காலத்திற்கு ஒரு ராசியில இருந்து மீண்டும் மறுபடியும் மற்ற ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு கிரகம். இதுல இந்த குரு பகவான் இந்த ஆண்டு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு பெயர்ச்சி நிலைதான். இதுல ஒரு 90 நாட்களுக்கு மட்டும் குரு பகவான் அதிசாரம் அடைந்து சிம்ம ராசிக்கும் அடுத்து மறுபடியும் கடக ராசிக்கும் உச்சம் பெற்று வருகிறார். இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள்ல விருச்சிக ராசி என்பர்கள், மகர ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள், இந்த 3 ராசி என்பர்களையும் குரு பகவானுடைய டைரக்ட் பார்வை அப்படின்றது இருக்கு. 5, 7, 9 பார்வையில இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெற போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது விருச்சிக ராசி என்பர்கள்லாம் நிறைய இடத்துல ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு கால சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதுல இருந்து இப்போ இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான சரியான தகவல்கள், துல்லியமான கணிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டுல திருமணம் நடந்துரும், நம்ம வீட்டுல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும், நம்ம வீட்டுல ஒரு சொத்து வாங்க போறோம், இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா சுப கிரகம் சுப பெயர்ச்சி காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறாரு. ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம். இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் நம்மளுடைய பாரத திருநாட்டிற்கும் அதிகப்படியான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி இந்த குரு பகவான் ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில கெடுதலான ஒரு விஷயங்கள், அதாவது கடன் ரீதியான சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நேரத்துல உடல் பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திற்கு உண்டான ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு படபடப்பு, ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், ஒரு பயம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்கள் தவறான பாதையில போயிடக்கூடாதுன்னு அதிகப்படியாக அக்கறை காண்பிப்பவர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். அந்த மாதிரியாக அந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால மற்றவர்களினுடைய வாழ்க்கை ரீதியான ஒரு போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கை போராட்டமாக நினைத்து அதற்காக பாடுபடுபவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள். முக்கியமான ஒரு இன்ட்ரோ பாருங்க. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய வாழ்க்கை எப்படி ஆனாலும் இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. மற்றவர்களினுடைய வாழ்க்கை, தன்னை சார்ந்து இருப்பவர்கள், தன் கூட நெருங்கி பழகுறவர்கள் எந்த இடத்துலயும் ஏமாறக்கூடாது, அவர்களை ரொம்ப பாதுகாப்பா அரவணைச்சு எடுத்துட்டு போகணும். அவர்களால நம்மளுக்கு ஏமாற்றம் அடைந்தா கூட அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். எங்க நம்மளுடைய நண்பர் இந்த இடத்துல மாட்டிப்பாரோ, இந்த மாதிரியாக மற்றவர்களுக்காக பரிதாபப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவர்களுக்கு இவர்களினுடைய குடும்பஸ்தானாதிபதி தான் குரு பகவான். அந்த குடும்பஸ்தானாதிபதி 2 குடையவர் 8ஆம் இடத்துல இருந்தார். இது நாள் வரைக்கும் நிறைய கடன், குடும்பத்திற்காக கடன் வாங்கியிருக்கிற மேடம், என்னுடைய தம்பி தங்கைகளுக்காக கடன் வாங்கியிருக்கிறேன், அவங்க வெளிநாட்டுல படிக்கணும்ன்றதுக்காக வாங்கியிருக்கிறேன், என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக அதிகப்படியாக கடன் பட்டிருக்கிறாங்க. இப்படி குடும்ப உறுப்பினர்கள்னால அதிகப்படியான ஒரு மனவேதனை, சில இடத்துல பாத்தீங்கன்னா மனைவி கணவனால பிரச்சனை, இதெல்லாம் எந்த இடத்துலயுமே இந்த ராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம கூட 15 வருஷமா 17 வருஷமா பழகின அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஒரு நிமிஷம், அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்னே சொல்லலாம், அந்த ஒரு நேரத்துல அது அழிஞ்சு போச்சு. இப்போ எனக்கும் அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்ன எப்ப வந்து பாப்பாரு, இப்படி அவருக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. என்ன ஒரு கொடுமையான விஷயம். இந்த மாதிரியாக எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியாக எனக்குண்டானவர் என்னை தேடி வருவார், எனக்குண்டானவர் என்னை என்னுடைய வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக வருவார் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா
திருமணம் பண்ணி வைக்கிறதுல இவங்க குடும்பத்தார்களே அவர்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக இருப்பாங்க. இந்த வரன் வேண்டாம், அந்த வரன் வேண்டாம், இவன் நிறைய சம்பாதிக்கிறான், அப்போ இவன் பெரிய ஏமாத்துக்காரனா இருப்பான், இந்த பொண்ணு நம்மளுடைய வாழ்க்கைக்கு செட் ஆகாது, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுது. இப்படி இந்த திருமணம் வரன் பாக்குற விஷயத்துல குடும்பத்தார்கள் இது நாள் வரைக்கும் ஒரு பெரிய எதிரியாக தான் செயல்பட்டிருப்பாங்க. இதையுமே நீங்க கண்டும் காணாமலும் அறிந்தும் அறியாமலும் சரி நம்மளுடைய குடும்பத்தார்கள் நம்மளுடைய நன்மைக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நீங்க அது எல்லாத்தையுமே சகிச்சிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரியாக அந்த குடும்ப ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் போது நிறைய ஒரு ஏமாற்றத்தையும் தடைகளையும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொடுத்துட்டு இருப்பாரு. அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். இப்போ பாக்கியஸ்தானத்திற்கு வர்றார். நீங்க செய்த நன்மைகள், நீங்க செய்த உதவிகள், நீங்க செய்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு முழு பலமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வேலை அலுவலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைய போறீங்க. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஜென்ம குருவாக இருக்கிறது வேறு, ஆனா உங்களுடைய ராசியை பார்க்கிறது வேறு. இந்த மாதிரியாக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும் போது அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட 12 வருடம் ஆச்சு மேடம், என்னுடைய குடும்பம், குழந்தை, உறவு இது எல்லாத்தையுமே இழந்து 12 வருடம் ஆச்சு. எனக்குண்டான ஒரு உறவுகள் என்னை தேடி வருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பிரிந்த குடும்பங்களை மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம். விவாகரத்து வழக்குகள்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 100% நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால நிறைய முயற்சிகள், தொழில் ரீதியான முயற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான முயற்சிகள், நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த வேலை இழப்புகள்னால ஏற்பட்ட தாக்கத்தை எல்லாத்தையுமே நீங்க இந்த வருடம் சரி செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு செயற்கை கருத்தரிப்பு அப்படின்றது கடந்த காலத்துல இருந்திருக்கு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே இந்த கர்ப்பப்பை சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேருக்கு PCOD பிரச்சனை, ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அணுக்களினுடைய குறைபாடு, இப்படி எல்லாம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக அந்த குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுலயும் 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததுல இருந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் போவோம், நல்லது நடந்தா நமக்கும் நல்லது தானே அப்படின்ற மாதிரியாக அந்த மருத்துவ ஆலோசனையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியத்தினால அதிகப்படியான வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு ஏற்றத்தையும் முழுமையான ஒரு வளர்ச்சியையும் கொடுக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய வேலை சார்ந்த சில சிக்கல்கள் தீரப்போகுது. இதனால் வரைக்கும் அந்த வேலையில ஏதோ ஒரு வம்பு வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சச்சரவுகள் இதெல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு அதிகப்படியாக அங்க வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க விருச்சிகராசி அன்பர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் வெளிநாட்டு வாழ் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல ஒரு உயர்ந்த ஏற்றத்தை கொடுக்க போறாரு. அடுத்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் அப்படின்றது முழுமையாக இருக்கு. அந்த உயர் பதவிகள்னால இதனால் வரை சந்தித்த அந்த அவமானங்கள், தேவையில்லாத இழி சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களை ஒரு பிளாக் மார்க் வச்சுட்டே இருப்பாங்க. நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த கால சூழ்நிலைகளும் உங்களுடைய ஆபீஸ் அட்மாஸ்பியருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. இப்போ இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் மாற்றி அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்துல வந்திருக்கிறாரு, அதன் மூலமாக நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது தவிர உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கிறாரு, இப்ப குரு தசை நடக்குதா, உங்களுக்கு எந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய திசா புத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி தசை, அடுத்து பாத்தீங்கன்னா புதன் தசை, இந்த மாதிரியான திசா அமைப்புகள் இருக்கும். அவர்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும் இந்த கால சூழ்நிலைகள்
அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.